Hi y'all, Assalamu alaikum and welcome back to my channel. This is Sumaya from Sumi's Home Chef. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you all are fine. இன்னைக்கு வந்து என்னோட ஒரு இஃப்தார் ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போறீங்க. அண்ட் எப்பவுமே ஒரே மாதிரியான ரெசிபிஸ் பார்த்து பார்த்து போர் அடிச்சிருக்கும். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு ரெசிபி பார்க்க போறீங்க. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேபேஜ் வச்சு தான் நான் வந்து ஒரு ரெசிபி பண்ண போகிறேன். இது கிட்டத்தட்ட பேட்டிஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் இங்கே ஹாஃப் கேபேஜை நல்லா ஃபைனாக வந்து கட் பண்ணிவிட்டு பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ தண்ணியெல்லாம் வடிகிறதுக்காக இங்கே பாருங்கள், தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக வடிஞ்சிட்ருக்குது. ஸோ இது ஒரு பக்கம் வடிகிற டைமில் இன்னொரு பக்கம் வந்து நான் உன்னக்காயாக ஃபில் பண்ணி முடிச்சிட்டேன். உன்னக்காயாக ரெசிபி வேணும்னா நான் வந்து ப்ரீவியஸ் விலாகில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அதர்வைஸ் நான் லிங்க் கூட கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு இந்த ஃபில்லிங் தான் நான் வச்சுருந்தேன். ஸோ ஃபில்லிங் வச்சு முடிச்சுட்டு பேலன்ஸ் இவ்வளோ இருக்குது. இது பார்த்திங்கன்னா தேங்காய், நட்ஸ் அண்ட் ட்ரைட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் ஃபில்லிங்கில். ஸோ இது வந்து நேந்திரம் பழத்துக்கு உள்ளாடி வச்சு ஸ்டஃப் பண்ணது. அது ஸ்டீம் பண்ண நேந்திரம் பழம். டைம் ஆனதும் ஃப்ரை பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நான் வந்து ஒரு கடாயில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் நான் இதில் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிறது வரைக்கும் மட்டும் நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இதில் வேறு எந்த வித மசாலாவும் சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அண்ட் இதில் நான் வந்து சிக்கன் சேர்த்து பண்ண போகிறேன். இதுவே நீங்கள் சிக்கன் சேர்க்காமல் பண்ணுறதா இருந்தால் சிக்கன் சேர்க்குறத ஸ்கிப் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க நீங்கள் ஸ்டெப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். நான் இங்கே வந்து ஃப்ரை பண்ண சிக்கன் வந்து லெஃப்ட் ஓவர் இருந்தது. ஸோ நான் அதில் நான் 3/4 கப் அளவுக்கு சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். மற்றபடியில் நான் எந்த வித மசாலாவும் சேர்க்கலை. ஸோ நீங்கள் வந்து சிக்கன் சேர்க்காமல் பண்ணுறதா இருந்தால் நம்ம வேக வச்சுருந்த அந்த கேபேஜை வந்து தண்ணியெல்லாம் நல்லா கையில் வச்சு அதில் ஈர்த்து எடுத்துட்டு தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறமா இந்த மாதிரி நாம் வதக்கி வச்ச வெங்காயத்தில் உதிர்த்து போடணும். ஸோ சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். நம்ம எந்த அளவுக்கு அந்த தண்ணியை வந்து நம்ம வெளியே இறுத்து எடுக்கமோ அந்த அளவுக்கு அந்த ஃபில்லிங்ஸ் வந்து ஃப்ரை பண்ணும்போது ஆயில் பிடிக்காமல் இருக்கும். ஸோ இப்போ இதில் நான் ஒரே ஒரு முட்டையையும் உடச்சி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு மைதா மாவும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன். அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடரும் சேர்த்துருக்கேன். அண்ட் தேவையான அளவுக்கு உப்பும் நான் இதில் சேர்த்துட்டேன். ஸோ நம்ம வெங்காயத்தில் உப்பு எதுவும் சேர்க்கல. ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக இதில் சேர்த்துக்க வேண்டியதான். இப்போ ஒரு வாட்டி ஸ்பூனை வச்சு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கையால் நல்லா அழுத்தி பிசைய ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி அழுத்தி பிசைகிறதுனால நமக்கு கிட்டத்தட்ட அந்த உள்ளி வடையெல்லாம் பொரிப்போம்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு டெக்ஸ்டரில் வரும். லைட்டாக வந்து கையில் பிடிக்கிறதுக்கு ஷேப் வர்றது மாதிரி. நான் இதில் வந்து மிக்சட் ஹெர்ப் போடுறது மறந்துட்டேன். ஸோ அதை நான் இந்த ஸ்டேஜில் போட்டுக்கிறேன். இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி போட்டாச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மிக்சட் ஹெர்ப் இல்லாதவங்க ஓரிகனோ அப்புறமா வந்து பேசில் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இஃப்தார் டைம் ஆயிடுச்சுது. கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ் தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதனால வந்து நான் ஒரு பக்கம் நான்ஸ்டிக் பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டு இந்த மாதிரி உன்னக்காயை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இதை நீங்கள் வந்து நிறைய ஆயிலில் வச்சு டீப் ஃப்ரையும் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி கூட நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். லைட்டாக ரோல் பண்ணி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம அதை ஆயிலேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இது ஏற்கனவே ஸ்டீம் பண்ண பனானா அப்படிங்கிறதுனால ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதான். இப்போ அடுத்ததாக அதே ஆயிலில் அதே சூட்டோடு நான் வந்து கேபேஜ் பேட்டிஸை ஃப்ரை பண்ணி எடுக்கலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு வந்து கையில் ஓரளவுக்கு சின்ன பால் மாதிரி எடுத்துகிட்டு அதை லைட்டாக நம்ம வடை தட்டுறது மாதிரி தட்டணும். தட்டி கொஞ்சம் ஃப்ளாட்டாக ஆக்கிட்டு அதை நம்ம வந்து ஆயிலில் டைரெக்டாக அந்த மாதிரி போட்டுக்க வேண்டியதுதான். ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் நான் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். அண்ட் உங்களுக்கு ஒரு வேளை கையில் பிடிக்கும்போது கொஞ்சம் தண்ணியாக ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் அதில் அடிஷ்னலாக வந்து அரிசி மாவோ இல்லைனா வந்து மைதா மாவோ எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி சேர்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷேப் பண்ணி பிடிக்கிறதுக்கு சரியாக வரும். பட் எனக்கு வந்து இந்த மெஷர்மெண்ட்ஸே சரியாக இருந்தது ஷேப் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் 2 பக்கமும் நம்ம வந்ததும் ஃப்ளிப் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். இது பார்த்திங்கன்னா வந்து கெச்சப் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இது வரைக்கும் நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணதில்லைன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நம்மளுக்கு வெஜ்ஜீஸ் வந்து இஃப்தாருக்கு சாப்பிட்ட கொஞ்சம் திருப்தியும் இருக்கும். ஸோ வந்து கேபேஜ் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு ஸ்நாக்ஸாக ட்ரை பண்ணும்போது பசங்க கூட ஈகராக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ அது கூடவே எப்பவும் போல் சிக்கன் சமோசா அண்ட் வாழைக்காய் பஜ்ஜி அப்புறமா உன்னக்காயா இது எல்லாம் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து மாடியில் இருக்கக்கூடிய வெள்ளரிக்காய் செடியை காமிச்சு தரேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஓப்பன்
லெமன் டெரஸில் இருக்குது. 2 வெள்ளரிக்காய் காய்ச்சி நிற்குது. அதில் தான் ஒன்று பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கோம். பிகாஸ் வந்து அது கொஞ்சம் பழுக்க ஆரம்பிச்சுது. ஸோ நைட்டு வந்து சாம்பார் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ அதில் சேர்க்கலாமேன்னு சொல்லிட்டு நெஹான் வந்து பறிச்சிட்ருக்கான். இதுவே வந்து நம்ம கீழே வந்து வளர வச்சுருந்தோம்னா இன்னும் நல்லா பெருசாக வளர்ந்துருக்கும். செடியும் நல்லா படர்ந்து வந்திருக்கும். இது மாடியில் வச்சதுனால அந்த அளவுக்கு பெருசாக பிடிக்கல செடி. ஒரு 2 பைப் மாதிரி விட்டு அதில் தான் வந்து கொடியை வந்து படர்த்தி விட்டுருந்தோம். ஸோ அதுலேயே வந்து ஏற்கனவே ஒரு வாட்டி ஒன்று வந்து காய்ச்சிருந்தது. ஸோ அதை வந்து நல்ல பேபி குக்கும்பர் ஸ்டேஜில் வந்து பறிச்சிட்டோம். இந்த வாட்டி வந்து கொஞ்சம் பெருசாக பறிச்சிருக்கோம். இப்போ இஃப்தாருக்கான டைம் ஆயிடுச்சுது. ஸோ எல்லாத்தையும் டேபிளில் அரேஞ்ச் பண்ண வேண்டியதான். கடல் பாசி பார்த்திங்கன்னா வந்து நொங்கு கடல் பாசி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா பைனாப்பிள் ஜூஸை வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அதில் கடல் பாசி பண்ணியிருந்தோம். அது கூடவே இன்றைக்கான ஸ்பெஷல் கேபேஜ் பேட்டிஸ், அப்புறமா உன்னக்காயா ரெசிபி வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த கேபேஜ் ரெசிபியை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அது கூடவே அஸ்யூஷுவலாக வந்து சமோசா, அப்புறமா பஜ்ஜி எல்லாம் ரெடியாக இருக்குது. இனி வந்து ஜூஸ் அண்ட் கஞ்சி மட்டும் நம்ம டேபிளுக்கு வரணும். ஸோ அதையும் எடுத்து வச்சுட்டு நோன்பு திறக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். அப்புறமா வந்து கஞ்சிக்கான கூட்டு சொல்ல மறந்துட்டேன். இது பார்த்திங்கன்னா வந்து பட்டாணியை ஊற வச்சு அதில் ஆனியன் மசாலா சேர்த்து பண்ணக்கூடியது. அப்புறமா ஃப்ரெஷ் மேங்கோ ஜூஸ் அண்ட் ஆல்சோ லெமன் ஜூஸ் பவுடரில் பண்ணக்கூடிய லெமன் ஜூஸ் இதெல்லாம் நான் வந்து இஃப்தாருக்கு பண்ணியிருந்தோம். அப்புறமா சம் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸும் வச்சுருந்தோம். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான இஃப்தார் டேபிள் ஸ்ப்ரெட் எங்களோட. இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியே ஆகணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நோம்பு கஞ்சிக்கு வந்து நாங்கள் செஞ்சு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம். மசாலா கஞ்சி, அப்புறமா சுக்கு கஞ்சி 2 விதமாட்டு. 2மே வேறு லெவலில் இருந்தது. நாங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் பண்ணும்போதும் அவ்வளோ ஆசையாக விரும்பி சாப்பிட்டோம். ஏன்னா வந்து அதில் வந்து ஃப்ரீசரில் வச்சு ஸ்டோர் பண்ணி 2 நாள் எடுத்து அப்படி அந்த டேஸ்ட்டு வந்து கம்மி ஆகவே இல்லை. சுத்தமாக ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ணி செஞ்சது மாதிரியே இருந்தது. சொல்லப்போனால் டேஸ்ட் வந்து ரொம்பவே பெட்டராக இருந்ததுன்னு கூட நான் சொல்லிக்கலாம். ஸோ நீங்கள் அந்த ரெசிபி கூட பார்க்கலைன்னா ரமதான் ப்ரிப்ரேஷன் vlogல இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நான் அதோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே டேபிளுக்கு வந்தாச்சு. இனி எல்லாருமா சுற்றி உட்காந்து துவா கேட்டு நோன்பு திறக்க வேண்டியது தான் பேலன்ஸ். பள்ளி வாசலில் பாங்க சத்தம் கேட்டதும் எல்லோரும் அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக நோன்பு திறந்தாச்சுது. ஜூஸ் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து மேங்கோ ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டேன். அது கொஞ்சம் திக்காக இருக்கும், கிட்டத்தட்ட ஃப்ரூட்டி மாதிரி இருக்கும், அதுவும் ஐஸில் வச்சது வேறு. ஸோ அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் சில ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் ஃபைனலாக வந்து நான் வந்து என்னோடய லெமன் ஜூஸை எடுத்துக்கிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் நல்லா திருப்திகரமாக சாப்பிட்டாங்க. சூடாக வந்து கஞ்சியும் நல்லா சூடாக இருந்தது. அண்ட் அதோட சைடிஷும் பட்டாணியில் பண்ணது வேறு லெவலில் இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பண்ண அந்த ஸ்நாக்ஸ் வந்து நம்ம சாஸில் வந்து டிப் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிட்டுட்டோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கான எங்களோட இஃப்தார் vlog. ஸோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தனா வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான vlog பார்க்குறதுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுடுங்க. அண்ட் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.